வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் தமிழ் ட்ரெண்டிங் நியூஸ் சேனல். தினமும் நடக்கும் முக்கிய செய்திகள் அனைத்தையும் தமிழில் உங்களிடம் கொண்டு வருகிறோம். எங்களுடன் இணைந்திருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐகானை கிளிக் செய்யவும். வைபவ் சூரியவன்ஷி சரமாரி 6 மழை. சுரேஷ் ரெய்னாவின் 21 வருட ரெக்கார்டு காலி. இந்தியா அண்டர்-19 அணி மற்றும் இங்கிலாந்து அண்டர்-19 அணிகள் இடையிலான யூத் ஒருநாள் தொடரில் இந்திய இளம் வீரர் வைபவ் சூரியவன்ஷி 2 வரலாற்றுச் சாதனைகளை நிகழ்த்தி அசத்தியிருக்கிறார். இந்தத் தொடரில் இதுவரை நடந்த 2 போட்டிகளின் முடிவில் இரு அணிகளும் தலா 1 வெற்றி என சமநிலையில் இருந்தன. இந்த சூழ்நிலையில் நடைபெற்ற 3வது போட்டியில் வைபவ் சூரியவன்ஷி சரமாரியாக சிக்ஸர் மழை பொழிந்தார். இந்த போட்டியில் வைபவ் சூரியவன்ஷி அதிரடியாக ஆடி அரைசதம் அடித்தார். வெறும் 20 பந்துகளில் அரை சதம் விளாசிய அவர் 31 பந்துகளில் 86 ரன்கள் எடுத்தார். அண்டர்-19 கிரிக்கெட் வரலாற்றிலேயே 80 ரன்கள் அல்லது அதற்கும் மேற்பட்ட ரன்களை எடுத்தபோது அதிக ஸ்ட்ரைக் ரேட் வைத்திருந்த வீரர்கள் பட்டியலில் வைபவ் சூரியவன்ஷி தற்போது முதல் இடத்தை பிடித்திருக்கிறார். அவர் 31 பந்துகளில் 86 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் அவரது ஸ்ட்ரைக் ரேட் 277.41 ஆக இருந்தது. இதற்கு முன்பு சுரேஷ் ரெய்னா ஸ்காட்லாந்து அண்டர்-19 அணிக்கு எதிராக 2004ஆம் ஆண்டு ஆடிய போட்டியில் 38 பந்துகளில் 90 ரன்கள் எடுத்திருந்தார். அப்போது அவரது ஸ்ட்ரைக் ரேட் 236.84 ஆக இருந்தது. இதன் மூலம் சுரேஷ் ரெய்னாவின் 21 ஆண்டுகால சாதனையை வைபவ் சூரியவன்ஷி முறியடித்துள்ளார். இந்த போட்டியில் வைபவ் சூரியவன்ஷி 6 பவுண்டரிகளையும் 9 சிக்ஸர்களையும் பறக்கவிட்டார். இதன் மூலம் ஒரே அண்டர்-19 போட்டியில் 9 சிக்ஸர்கள் அடித்து முதல் இந்திய வீரர் என்ற சாதனையையும் அவர் படைத்தார். இதற்கு முன் மன்தீப் சிங் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக 2009ஆம் ஆண்டு ஒரே போட்டியில் 8 சிக்ஸர்களை அடித்திருந்தார். அந்தச் சாதனையை வைபவ் சூரியவன்ஷி முறியடித்து புதிய மைல்கல்லை எட்டியுள்ளார். இந்த போட்டியில் இங்கிலாந்து அணி நிர்ணயித்து 269 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி ஆடிய இந்திய அண்டர்-19 அணி 34.3 ஓவர்களில் இலக்கை எட்டி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செய்ய மறக்காதீர்கள்.